ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் மட்டுமின்றி உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் வசிக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நீ அதைத்தான் பார்க்க போகிறோம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக குவைத்தில் உள்ள தமிழர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தங்களுடைய போராட்டத்தை தொடரப்போவதாகவும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீங்க நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வர நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை எல்லாரும் போராடணும். எல்லாரும் சார்பாக நானும் கேட்டுக்கிறேன். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இதை ஆரம்பித்த மாணவர் எழுச்சி எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இதேபோன்று ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கூடிய தமிழர்கள் சாலையோரம் நெடுந்தூரம் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்று மாலத்தீவிலும் தமிழ் நண்பர்கள் சார்பில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்றது. அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காணவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் சிங்கப்பூரில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பங்கேற்றார்கள். அந்த போராட்ட காட்சிகளை தான் தற்போது பார்க்கிறோம். இதேபோன்று ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சவுதி வாழ் தமிழக மீனவர்கள் உட்பட பல்வேறு தமிழ் அமைப்பினரும் போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் இப்போது. குழந்தைகளா வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது அழிக்கிறது மூலம் நம்ம வருங்கால சன்னதிகள், அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு உண்மையான பால், அதாவது சத்தான பால் கிடைக்காது. அவங்க ஆஸ்திரேலியாவில் பால் மாட்டை இறக்குறது காரணம் அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் ஜல்லிக்கட்டை தடை போட்டு, அதாவது நாட்டு மாடுகளை அழித்து விட்டால் நம்மளுடைய பிசினஸ் நல்லதா இருக்கும் அப்படின்னு வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமா இவங்க உள்ள வந்தாங்க. ஸோ அதை இது பண்ணதுக்காண்டி தான் பீட்டாங்கிற ஒரு அமைப்பை உள்ள கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை தடை போட்டாங்க. இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ஒரு பீட்டா ஆளுதுன்னா நமக்கு சிஎம் யாரு? ஒரு பீட்டாட்ட இருந்து ஒரு 7 கோடி தமிழர்களை உங்களால காப்பாற்ற முடியாத லெவலில் நீங்க 120 கோடி இந்தியர்களை எப்படி காப்பாத்துவீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு 10 பேர் சேர்ந்த பீட்டாவில இருந்து உங்களை காப்பாற்ற முடியாத பட்சத்தில் நீங்க எப்படி ஒரு எதிரி நாட்டுகள்ல இருந்து எங்களை காப்பாற்ற முடியும்? ஜல்லிக்கட்டை எங்களுக்கு நடக்கும், அதுக்காண்டி உயிரையும் கொடுப்போம். இதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய நல்லூர் பகுதியில் உள்ள கோவில் முன்பு கூடிய இலங்கை தமிழ் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் சீனாவில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் தமிழ் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். பீட்டாவை தடை செய்து ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வை கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டை பத்தின உங்களோட கருத்து ஏதாவது? தமிழ்நாட்டில் இத்தனால மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. அதுக்கு எந்த மத்திய மாநில அரசுகள் எதுவுமே உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. மாணவர்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து மத்திய மாநில அரசுகள் இதுக்கு சரியான தீர்வை காணணும்னு வேண்டிக்கிறோம். அதுக்கு ஆதரவாக தான் நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம்.
எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன போராட்டம் தான் இது. என்ன இதுக்கு யூஸ் அப்படின்னு நினைக்க எனக்கு தெரியல. ஆனால் எங்களால் முடிஞ்சதுக்கு எங்கள் இன மக்களுக்காக எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. அதுக்கு ஆதரவாக தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்.